Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. நம்ம இந்த டாக்ஸேஷன் சீரிஸ் ஆரம்பிச்சு ஓரளவுக்கு எண்டிங்க்கு நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அதாவது இதுவரைக்கும் நம்ம 8 வீடியோஸ்ல டாக்ஸை பத்தி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து ஐடிஆர் ஃபார்ம்ஸை பத்தி பார்க்கலாம். அதாவது ஓவராலாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு அண்ட் யார் யார் வந்து எந்தெந்த ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயில்டாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் இன்கம்ஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த மாதிரி இன்கம் இருக்கிறப்போ எந்தெந்த மாதிரி ஐடிஆர் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது, ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ புதுசாக எந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம்ஸ், அதாவது ஐடிஆர் ஃபார்ம்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸை பே பண்ணுறதை பற்றியும் அண்ட் இது போல் இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணுறதை பற்றியும் நம்ம பேசிக் டீட்டெயில்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து இன்கம் டேக்ஸை பே பண்ணால் போதும், ஃபைல் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் இன்கம் டேக்ஸை பே பண்ணணும் அண்ட் அதே போல் இன்கம் டேக்ஸை ஃபைலும் பண்ணணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சேலரி வாங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயரே பார்த்தீங்கன்னா உங்களோட டேக்ஸை வந்து டிடக்ட் பண்ணி அதை பே பண்ணிடுவாங்க. ஆனால் அப்படி பே பண்ணுறப்போ உங்களோட எம்ப்ளாயர் வந்து வெறும் உங்களோட சேலரியை மட்டும் கன்சிடர் பண்ணி அதுக்கு எவ்வளோ டேக்ஸ்னு கேல்குலேட் பண்ணி அந்த டேக்ஸை மட்டும் தான் பே பண்ணியிருப்பாரு. ஆனால் உங்களோட எம்ப்ளாயருக்கு மற்ற டீட்டெயில்ஸ் தெரியாது. அதாவது உங்கள் பேங்க்லேருந்து உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை நீங்கள் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலேருந்து வர ப்ராஃபிட்டோ இது எல்லாமே வந்து உங்களோட எம்ப்ளாயருக்கு தெரியாது. ஸோ அப்போது உங்களோட எல்லா இன்கமையும் ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணி அது கரெக்டான டேக்ஸை பே பண்ணிட்டீங்களான்னு டிக்ளேர் பண்ணுறது தான் ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ், அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். அண்ட் உங்களோட ஓவரால் இன்கம் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறப்போ 2.5 லேக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் எந்த ஒரு இன்கம் டேக்ஸும் பே பண்ண தேவையில்ல. ஸோ அப்படி 2.5 லேக்குள்ளே இருக்கிறதுனால ஈவன் ஐடிஆரும் ஃபைல் பண்ண தேவையில்லை. அண்ட் உங்களோட இன்கம் வந்து 2.5லேருந்து 5 லேக்குள்ளே இருந்தாலும் சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் டேக்ஸும் இருக்காது. ஆனால் இந்த கேஸில் நீங்கள் எந்த ஒரு டேக்ஸும் பே பண்ணலனாலும் ஐடிஆரை ஃபைல் பண்ணியே ஆகணும். ஸோ பேசிக்காக உங்களோட இன்கம் வந்து 2.5க்குள்ளே தான் இருக்குது. அதாவது ஓவரால் இன்கம் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறப்போ 2.5 லேக்ஸ்க்குள்ளே தான் இருக்குன்றப்போ ஐடிஆர் ஃபைல் பண்ண தேவையில்லை. அண்ட் அதுவே ஓவரால் இன்கம் வந்து 2.5 லேக் மேலே இருந்ததுன்னா நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். அதாவது இன்கம் டேக்ஸ் இருக்கோ இல்லையோ நீங்கள் ஐடிஆரை ஃபைல் பண்ணியே ஆகணும். ஸோ ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு மீனிங் என்னென்னா நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அஃபிஷியலாக இதுதான் என்னோட இன்கம் சோர்சஸ் அண்ட் இதுதான் என்னோட இன்கம் அண்ட் அதனால இவ்வளோ தான் டேக்ஸ் கட்டியிருக்குன்னு அஃபிஷியலாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி. ஓகே, அடுத்து வந்து ஐடிஆர் ஃபார்ம்ஸை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்மளோட ஸ்கோப்பில் வர ஃபார்ம்ஸ்னு பார்க்குறப்போ 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று ஐடிஆர் 1, ஐடிஆர் 2, ஐடிஆர் 3 அண்ட் ஐடிஆர் 4. இந்த டைப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்கம்மை பொறுத்து இருக்குது. ஸோ இதில் ஐடிஆர் 1 ஃபார்ம் எப்போ யூஸ் பண்ணணும்னா உங்களோட இன்கம் வந்து ஒன்று சேலரி, இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆர் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து ரெண்டல் இன்கம் வருதுன்னா ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணணும். அண்ட் இந்த கண்டிஷனோட உங்களோட டோட்டல் இன்கம் வந்து 50 லேக்ஸ்க்குள்ளே இருந்தால் மட்டும் நீங்கள் ஐடிஆர் 1 யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக கேபிட்டல் கெயின்ஸோ இல்லை பிஸ்னஸ் இன்கமோ இருந்ததுன்னா ஐடிஆர் 1 யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இங்கே பிஸ்னஸ் இன்கம்ன்றது உங்களோட ட்ரேடிங் இன்கமும் பிஸ்னஸ் இன்கம்குள்ளே தான் வரும். ஸோ அப்படி ட்ரேடிங் இன்கம் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் ஐடிஆர் 1 யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அதுவே உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது அண்ட் இது போல் சேலரி, இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் இது போல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்தும் இன்கம் வருதுன்னா அப்போ நீங்கள் ஐடிஆர் 2 யூஸ் பண்ணணும். அது மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடிஆர் 1க்கும் ஐடிஆர் 2க்கும் கேபிட்டல் கெயின்ஸ் தான். அதாவது கேபிட்டல் கெயின்ஸ் இருந்ததுன்னா ஐடிஆர் 1 யூஸே பண்ணக்கூடாது அண்ட் இது கேபிட்டல் கெயின்ஸ் இருந்ததுன்னா ஐடிஆர் 2 யூஸ் பண்ணலாம். ஆனால் கேபிட்டல் கெயின்ஸோட சேர்த்து உங்களுக்கு பிஸ்னஸ் இன்கமும் அதாவது ட்ரேடிங் இன்கமும் இருந்ததுன்னா அப்போ ஐடிஆர் 2 யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இங்கே கேபிட்டல் கெயின்ஸ்ன்றது நீங்கள் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்ததுன்னா அப்போ நீங்கள் ஐடிஆர் 2 யூஸ் பண்ணலாம். ஆனால் அடிஷ்னலாக நீங்கள் எஃப்என்டோவோ இல்லை ட்ரேடிங்கோ ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து பிஸ்னஸ் இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஐடிஆர் 1 இல்லை ஐடிஆர் 2 நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு சேலரி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்தும் இன்கம் வருது, கேபிட்டல் கெயின்ஸ்லேருந்தும் இன்கம் வருது அண்ட் பிஸ்னஸ் இன்கமும் வருதுன்னா அப்போ நீங்கள் வந்து ஐடிஆர் 3 யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை தான் நம்ம ஃபைல் பண்ணணும். அதாவது ஐடிஆர் 3 தான் நம்ம ஃபைல் பண்ணி ஆகணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்னாலே நம்ம மோஸ்ட்லி ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படி நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் ஈக்விட்டி இன்ட்ராடே பண்ணுறீங்கனாலோ இல்லை எஃப்என்டோ ட்ரேடிங் பண்ணுறீங்கனாலோ ட்ரேடிங்னு பண்ணாலே இந்த ஐடிஆர் 3 தான் நம்ம யூஸ் பண்ணணும்.
அண்ட் ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது இன்னைக்கு வாங்கிட்டு அடுத்த ஒரு வருஷமோ இல்ல 6 months கழிச்சோ இல்ல 1 month கழிச்சோ நீங்க செல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல கன்சிடர் ஆகும். அண்ட் அந்த ப்ராஃபிட் எல்லாமே வந்து கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கோ இல்லை F&O ட்ரேடிங்கோ பண்ணாமல் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா நீங்கள் ITR3 யூஸ் பண்ண தேவையில்லை, ITR2 யூஸ் பண்ணாலே போதும். ஓகே, அடுத்து கடைசி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ITR4. ஆக்சுவலாக நம்ம இதை யூஸ் பண்ண தேவையில்லை, ஆனால் யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு பிஸ்னஸ் இன்கம் இருந்து ஆடிட் ரெக்யர்மெண்ட்லாம் இருக்கோ அவங்க வந்து அந்த ஆடிட் பண்ண தேவையில்லைன்னு நினச்சாங்கன்னா ஆர் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண வேணாம்னு நினச்சாங்கன்னா அப்போ அவங்க இந்த ITR4 யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நினைக்கலாம் ஒருத்தருக்கு பிஸ்னஸ் இன்கம் இருந்து ஆடிட் ரெக்யர்மெண்ட்லாம் இருக்குது அண்ட் அது இப்போ புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குன்றப்போ இந்த ITR ஃபார்ம் யூஸ் பண்ணாலே அவரோட ஆடிட் ரெக்யர்மெண்ட்டோ இல்லை புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸோ மெயின்டைன் பண்ண தேவையில்லைன்றது என்ன லாஜிக்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக இந்த ITR4 யூஸ் பண்ணுறதுனாலே அவரோட ஆடிட் ரெக்யர்மெண்ட் அண்ட் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து அவர் மெயின்டைன் பண்ண தேவையில்லைன்றது இல்லை. இந்த ITR ஃபார்ம் யூஸ் பண்ணுறப்போ அவரோட டர்ன் ஓவரில் மினிமம் 6% வந்து அவர் ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ணி அதுக்கு டேக்ஸ் கட்டி ஆகணும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம், பிஸ்னஸ் இன்கம்ல எப்போ ஆடிட் ரெக்யர்மெண்ட் வரும்? ஆக்சுவலாக இந்த ஆடிட் ரெக்யர்மெண்ட்டுக்கு டீடைல்டு ஆன்சர் வந்து நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆனால் இங்கே நம்ம சிம்பிளாக பார்க்குறப்போ ஆடிட் ரெக்யர்மெண்ட்ன்றது 3 சினாரியோவில் மேண்டேட்ரி. அதில் ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து பிஸ்னஸ் டர்ன் ஓவர் வந்து 5 crores மேலே இருந்ததுன்னா ஆடிட் மேண்டேட்ரி. அண்ட் அடுத்த சினாரியோ வந்து பிஸ்னஸ் டர்ன் ஓவர் 5 crores இருந்து ப்ராஃபிட் வந்து 6% ஆஃப் த டர்ன் ஓவர் விட கம்மியாக இருந்ததுன்னா அப்பயும் வந்து ஆடிட் மேண்டேட்ரி. அண்ட் தேர்ட் சினாரியோ வந்து உங்களுக்கு பிஸ்னஸில் லாஸ் வந்திருந்தாலும் அதை அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும் ஆடிட் மேண்டேட்ரி. ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த 3வது சினாரியோ எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு சேலரி இன்கம் இருக்குது அண்ட் அது இப்போ F&O ட்ரேடிங்கில் ஒரு 20,000 லாஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 20,000 லாஸை அடுத்தடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஆடிட் வந்து மேண்டேட்ரி. ஸோ அப்போது இதை ஆடிட் பண்ணுறதுக்கு CA கிட்ட போனீங்கன்னா அரௌண்ட் 15,000 rupees கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஒன்று இந்த 20,000 லாஸ் ஆடிட் பண்ணுறதுக்கு CA கிட்ட போய் 15,000 rupees பே பண்ணுவீங்க. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ITR4 யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ITR4 யூஸ் பண்ணுறப்போ ஆடிட் ரெக்யர்மெண்ட்டோ இல்லை புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸோ தேவையில்லை. ஸோ அப்போ டிப்பிக்கலாக நீங்கள் வந்து 15,000 rupees CAக்கு பே பண்ணுறதுன்றது சேவ் பண்ணுவீங்க. ஆனால் ப்ரிசம்டிவ்ல ITR4 ஃபைல் பண்ணுறப்போ உங்களோட பிஸ்னஸ் டர்ன் ஓவரில் 6% வந்து ப்ராஃபிட்னு நினச்சி அந்த ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேலரி வந்து 5 lakhsன்னு வச்சுக்கலாம் அண்ட் பிஸ்னஸ் டர்ன் ஓவர் வந்து அரௌண்ட் 2 lakhsன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ 2 lakhs இருக்கிறப்போ அதோட 6%ன்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 12,000 வரும். ஸோ அப்போ உங்களோட ப்ராஃபிட் வந்து 12,000 நினச்சிக்கணும். அண்ட் ஆல்ரெடி சேலரி வந்து 5 lakhs இருக்கிறதுனால உங்களோட ஓவரால் இன்கம் பார்த்தீங்கன்னா 5,12,000 கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2.5 lakhsக்கு எந்த ஒரு டேக்ஸும் இருக்காது. அடுத்து 2.5 lakhs ஆன அதாவது 2.5 lakhலேருந்து 5 lakh வரைக்கும் இருக்கிற 2.5 lakhsக்கு அரௌண்ட் 5% டேக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த 2.5 lakhக்கு 5% டேக்ஸ்ன்றது அரௌண்ட் 12,500 rupees. அண்ட் அடுத்து 5 lakhக்கு மேலே இருக்கிற இன்கமுக்கு ஓல்டு ரெஜிம் யூஸ் பண்ணிங்கன்னா 20% டேக்ஸ் அண்ட் அதுவே நியூ ரெஜிம் யூஸ் பண்ணிங்கன்னா 10% டேக்ஸ். ஸோ அப்போது 5,12,000 இன்கம்க்கு ஆல்ரெடி 5 lakhக்கு நம்ம வந்து டேக்ஸ் 12,500 rupeesனு கேல்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற 12,000க்கு டேக்ஸ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஓல்டு ரெஜிம் படி 20% டேக்ஸ்ன்றதுனால 12,000க்கு 20%ன்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 2,400 rupees வரும். அண்ட் அது நியூ ரெஜிம் படி பார்க்குறப்போ 10% டேக்ஸ்ன்றதுனால 12,000க்கு 10%ன்றது அரௌண்ட் 1,200 rupees வரும். ஸோ அப்போ இங்கே டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆடிட் ரெக்யர்மெண்ட் ஆர் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண வேணாம்னு நினச்சதுக்கு நீங்கள் உங்களோட டர்ன் ஓவர்லேருந்து 6% ப்ராஃபிட்டாக நினச்சிக்கிட்டீங்க, அதை 12,000ன்றது ப்ராஃபிட்டாக நினச்சிக்கிட்டீங்க. ஸோ அந்த 12,000க்கு ஓல்டு ரெஜிம் படி 2,400 rupees டேக்ஸ் பே பண்ணி ஆகணும் அண்ட் இது நியூ ரெஜிம் படி 1,200 rupees டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஸோ அப்போ நம்ம முன்னாடி பார்த்தது போல் ஆடிட் பண்ணுறதுக்கு CA கிட்ட கொடுக்குற 15,000 rupeesக்கு பதிலாக இந்த ப்ரிசம்டிவ் ITR4 ஃபில் பண்ணுறப்போ எய்தர் 2,400 rupees பே பண்ணி ஆகணும் இல்லை 1,200 rupees பே பண்ணாலே போதுன்ற மாதிரி இருக்குது. அதாவது CAக்கு 15,000 rupees பே பண்ணி ஆடிட் பண்ணுறதை விட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2,400 இல்லை 1,200 rupeesோ பே பண்ணி ஆடிட் தேவையில்லைன்னு ITR4 ஃபைல் பண்ணுறது பெட்டர் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. ஆனால் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட பிஸ்னஸ் டர்ன் ஓவர் கம்மியாக இருக்கிறப்ப தான் CAவோட ஃபீஸை விட ITR4ல பே பண்ண வேண்டிய டேக்ஸ்ன்றது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டர்ன் ஓவர் வந்து ஒரு 30 lakhs இருந்ததுன்னா அப்போ அந்த 30 lakhsோட 6% தான் உங்களோட ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். அது 30 lakhsக்கு 6%ன்னு போட்டிங்கன்னா அரௌண்ட் 1,80,000 வரும். ஸோ அப்போ 1,80,000க்கு ஓல்டு ரெஜிம் படி பார்க்குறப்போ 20%ன்றதுனால
36,000 டேக்ஸ் வரும். அண்ட் இது நியூ ரெஜிம் படி பார்க்குறப்ப 10% டேக்ஸ்ன்றதுனால அரௌண்ட் 18,000 rupees டேக்ஸ் வரும். ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா எய்தர் 18,000 rupees ஆர் 36,000 rupees பே பண்ணி ஆகணும் இந்த ITR 4 யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அப்போ வந்து CA கொடுக்குற 15,000 rupees கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் ஆக்சுவலாக நிறைய ஆன்லைனில் இருக்கிற CAs பார்த்தீங்கன்னா 15,000 இல்லை 10,000 ஆர் ஈவன் less than 10,000 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஆடிட் ரிக்வயர்மெண்ட்டோ இல்லை புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ரெசெம்டிவ் ITR 4 ஃபைல் பண்ணுறதை விட CAக்கு பே பண்ணி ஆடிட் பண்ணுறதே பெட்டர் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஓகே, ஓவராலாக சம்மரியாக சொல்லணும்னா உங்களோட இன்கம் வந்து வெறும் சேலரி அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் இது போல் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து ரெண்டல் இன்கம் வருதுன்னா அப்போ ITR 1 யூஸ் பண்ணணும். அண்ட் அது சேலரி, ரெண்டல் இன்கம் அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் அடிஷ்னலாக வந்து கேபிட்டல் கெயின்ஸும் வருதுன்னா அப்போ ITR 2 யூஸ் பண்ணணும். அண்ட் அதுவே சேலரி, ரெண்டல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் இது போல் கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் இன்கமும் வருதுன்னா அப்போ ITR 3 ஃபைல் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு ஆடிட் ரிக்வயர்மெண்ட் இருந்து அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெசெம்டிவாக ITR 4 ஃபைல் பண்ணி உங்களோட டர்ன் ஓவரில் 6% ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ணி அந்த ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே, இதோட இந்த டாக்ஸேஷன் சீரீஸில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து தியரிட்டிக்கலாக கற்றுக்கிட்டோம். அடுத்து ப்ராக்டிக்கலாக பண்ணுறது தான் பெண்டிங்காக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோஸ்க்கு பெண்டிங் ஐட்டம்ஸ்னு பார்க்குறப்போ நிறைய பேர் கேட்ட காமனான கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் அண்ட் அடுத்து ப்ராக்டிக்கலாக எப்படி டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது, அதாவது நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த ஆன்லைன் ஏஜென்ட் கிட்ட என்னோட டேக்ஸஸை ஃபைல் பண்ணுறேன் அண்ட் அவங்களோட சர்வீசஸ் அண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி ITR ஃபார்ம்ஸ் எல்லாமே எப்படி ஃபில் பண்ணுறது அண்ட் அதே போல் ஆடிட் ரெக்யர்மெண்ட்டுக்கு அவங்களோட CA சர்வீசஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்க. ஈவன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்கள் முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.